शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமரகர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. மாயப்போ வல்லவுண மாற்றார் மரங்கெட்டு சாயப்போ மிக்கு சயமதத்தா பொச்சாந்தோர் திந்திரள் காண்பிக்கச் சிறுதிரும்பின் மேலுமோர் மிண்டிலராய் வென்றி செருக்கழிந்து வெட்க இயக்க வடிவாய அவ் இமயவர் முன்னிட்ட வியக்கும் அதிவீர விரல் வீங்கு பராசக்தியாய் ஏதுக்கள் சாலை எடுத்து கோத்து ஏதிலர்தாம் சாதிக்குமாறு போர் சக்தி சிவம் என்ன விபாகிக்கவென்று இருவேரன்றி மேவு சுபாவத்தில் ஒத்த சொரூபமை தோற்ற பதியாக நின்றும் பராம்பலத்தே சரிராக அம்மை எதிராடித்தம் பேரச்சல சொரூபத்தில் அகப்பட அச்சத்தி நிசரதமாம் அத்துவித நிஷ்களமாம் கேவலமாய் மாக சிவனிசையின் மா வழிபாடு ஏற்று அருளர்க்காகவே மார்கழினான் ஆதிரை மால் அயன் முன் ஜோதி வடிவாய் எழுந்து தோன்று நெடும் தூணமாம் ஜோதி வடிவாய் எழுந்து தோன்று நெடும் தூணமாம் ஆதி அருணாச்சல பேரற்புதலிங்கோத்பவமே ஆதி அருணாச்சல பேரற்புதலிங்கோத்பவமே இன்ன பலவாற்றால் எடுத்தெடுத்து நின் திருமுன் நின்னியல்பு யான் இசைக்க நேர்ந்ததும் என் பாக்கியமே. யான் உதயம் எங்கிருந்து என்று எண்ணமற எண்ணலால் யான் உதயமாக அவ் இதயத்து யானரவே செத்து அஞ்சு உணர்வும் அகத்துட்சிக்கென தற்சேர்ந்தோர்த்தம் சித்தம் சிவமாம் திருமூலத்தானவே அச்சத்தினாயால் அறமருங்கால் கற்பனையும் சிற்சக்தி தேற்றிய மெய் தெய்வ சிவபதமே ஆண்டவ நின்றடியோம் எழுமையும் நின் காண்டகு செம்பொற்கழற்கே அடைக்கலம் காண் ஓர்த்துளியால் பல்வேறு உலகுயிர்கள் சாந்தியுற ஊர்கடலாம் பேரின்ப ஒளி வெளியாங் கண்ணே என்று இன்ன மனமுருங்கி எண்ணி துதித்து நிதம் நன்னர் வழிபடுவு நர்த்தவத்தோ மாமோக ஐயத்தின் நீங்கி அறத்தெளிந்த சித்தத்தால் வையத்தின் வானம் நனித்தாக வைக்கப் பெற்று ஆண்டான் அருள் வெளிக்கே ஆண்டான் அருள் நடங்கண்டு ஆண்டான் அருள் அடிக்கீழ் ஆண்டான் அருள் அமுது உண்டு உண்ணந்து புன்பிறவி ஓய்ந்து ஒருங்கு வாழ்வர் நீடு ஆனந்தமாக அமர்ந்து கோளில் அறிவே நிர்குணமே அறிவறியா நாளில் எனை ஆண்ட குருநாயகமே மாளுரும் இத்தேகம் நான் என்னும் மையல் சீத்தாருட்செல்வமே சார்க நான் உந்தன் சரண் சார்க நான் உந்தன் சரண் சார்க நான் உந்தன் சரண். திருச்சிற்றம்பலம். ஏகமக்ஷரம் ஹிருதி நிரந்தரம் பாசதே ஸ்வயம் லிக்யதே கதம். சாட்சாத் சர்வேஸ்வரனாகிய
ஸ்ரீ பகவானுக்கு நமஸ்காரம். பகவானுடைய அடியவர்களுக்கு நமஸ்காரம். எந்த லோக மகாகுரு உலக மாந்தரின் நன்மைக்காக அது ஒன்றே காரணமாக வேறு எந்த காரணமும் இல்லாமல் பக்குவர்க்கு அருள் பாலித்தே தீருவேன் என்கின்ற அந்த ஒரே உறுதிப்பாடு ஒன்றினாலேயே தூண்டப்பட்டு இந்த பரமாத்ம வஸ்து பூலோகத்தில் இந்த ரமண திருவடிவில் வருவதற்கு காரணமாக இருக்கின்றாரோ அந்த லோக மகாகுருவா ஸ்ரீ பகவானுக்கு நமஸ்காரம். பகவானுடைய அடியவர்களுக்கு நமஸ்காரம். அவர்கள் இந்த பூலோகத்தின் எந்த பாகத்தில் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கு எப்போதும் நமஸ்காரம். அவருடைய பாதார விந்தங்களிலே என்னுடைய ஹிருதயார விந்தத்தை என்றைக்கும் என்றென்றைக்கும் சமர்ப்பிக்கிறேன். உங்கள் அனைவரையும் இந்த ரமண சன்னதி முறை பாடத்திட்டத்தின் கீழ் 18வது வகுப்புக்கு அன்போடு வரவேற்கிறேன். சென்ற வகுப்பிலே பார்த்தோம், மன்னுயிர் தம்மை மானடி புனையாய் இந்த மன்னுயிர் அனைவரையும் காப்பாற்றியே தீர வேண்டும் என்பதற்காக தம்முடைய மாண்புமிக்க திருவடிகளே புனையாக, தெப்பமாக, ஒரு நாவாயாக, ஒரு கப்பலாக, அது மட்டுமன்றி மீகான் போல அந்த கப்பலுக்கு தானே மாலுமியாக, கப்பற் தலைவராக இருந்து அந்த ஒவ்வொரு ஜீவராசிகளினுடைய அறிவிலும் அந்த ஏகான்ம தத்துவத்தை மீட்டும் வீணையாக எந்த லோக மகாகுரு ஒரு அற்புதம் செய்திருக்கின்றாரோ அந்த பகவானுடைய பெருமைகளை கூறி சென்ற வகுப்பை நிறைவு செய்தோம். இப்படி இருவராம் தெய்வ பெரியராலறியாய் இவ்வுரு எதற்கென தள்ளி பருகலா மனித்த படிவமேற்கொண்டு பணிந்தெடும் அடியவர் தமக்கு அந்த இருவரு தெய்வங்களாலேயே அறிய முடியவில்லை இந்த உரு எதற்கு என்று அந்த அருண மாமலை அருணாச்சல ஜோதி உருவத்தை விட்டு பருகலாமரித்த படிவமேற்கொண்டு பூலக மாந்தர்களெல்லாம் மிக எளிதாக தரிசனம் செய்யும்படியாக ஒரு ரமண திருவுருவம் பூண்டு கருவனாதருள கங்கணம் பூண்டு கச்சையும் அதற்கென கட்டி இவர்களுக்கு நான் அருள் பாலித்தே தீருவேன் என்று உறுதி பூண்டு கச்சையும் அதற்கென கட்டி திருவண்ணாமலையில் வந்து சேர்ந்தாய், திருவண்ணாமலையில் சிறக்க சென்றமர்ந்தாய் தேசிக ரமணமாதேவே என்று முருகனார் அந்த தேசிக பதிகத்திலே போற்றியபடி இங்கே மன்னுயிர் தமக்கு அவர்களையெல்லாம் அகந்தைக்கரையிலிருந்து ஆன்மக்கரைக்கு கொண்டு செல்லும் கப்பலாகவும் அந்த கப்பலுக்கு தலைவராகவும் இருந்து அவருடைய இதயத்திலே அந்த ஆன்ம வீணையை மீட்டுகின்ற ஒரு மாபெரும் சத்குருவாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று பகவானை போற்றி செய்ததை முருகனார் போற்றியதை பார்த்தோம். இன்று அதற்கு மேலும் தொடர்கிறார். பகவானுடைய அந்த பெருமைகளை போற்றுவதிலே தன்னை மறந்தவர் மேலும் பகவானுடைய பெருமைகளை எடுத்துரைக்கிறார். எவ்வத்திறத்தால் எய்தினர் அவ்வவர்க்கு அவ்வத்திறத்தால் அருளுதே போற்றி. எந்தெந்த திறத்தால்னா இயல்பினாலே எய்தினர் இந்த பூலோகத்துக்கு வந்து சேர்ந்தார்களோ புலியாக, சிங்கமாக, மானாக, பசுவாக, மனிதராக, கல்லாய், புழுவாய், இப்படி எல்லாம் மணிவாசகர் சொல் தேவராய், முனிவராய், தேவராய், இப்படி 7 பிறப்புகளையும் சொல்லுவார் திருவாச்சகத்தார். அப்படி அந்தந்த திறத்தின்படி அவர்களுடைய இயல்பின்படி அவ்வவர்க்கு அவ்வத்திறத்தால் அருளுதி. அப்படி ஆணாக இருந்தால் ஆணாகவும், பெண்ணாக இருந்தால் பெண்ணாகவும், புத்திசாலித்தனம் அதிகமுடையவராக இருந்தால் அந்த புத்திசாலித்தனமாகவும், மடமையே உருவாக இருந்தால் அந்த மடமையாகவும், இப்படியெல்லாம் அவரவர் இயல்பின்படி அருளுதி. அப்படியெல்லாம் அவர்கள் உள்ளே அவர் இருப்பதே அவர்களுக்கு அருள்பாலிப்பது என்கிறார்.
அவரவர் தன்மையால் அவ்வவர்வால் சேர்ந்துலகில் எவ்வவர் மாட்டும் இயல்பாய் இருந்தொழிர்வோம். ரமண புராணத்துல அவ்வவர் தன்மையால் அவ்வவர்வால் சேர்ந்து உலகின் எவ்வவர் மாட்டும் இயல்பாய் இருந்தொழிர்வோன். அப்படி இருப்பவர் பகவான் என்று இதே கருத்தை தான் அங்கேயும் சொல்லி இருக்கிறார். பிறகு ஆருயிர் அதனுக்கு அதன்மை பொருளாம். பேர் உயிராக பிறங்குவது அல்லது ஆருயிர் அதனுக்கு அந்தந்த ஜீவராசிகள் எல்லாவற்றுக்கும் அதன் மெய்ப்பொருளாம் சத்திய ஆன்ம வஸ்துவாய் பேர் உயிராக பிறங்குவது. அந்த பேர் உணர்வாக அந்த ஆன்ம உணர்வாக பிறங்குதல்னா பிரகாசித்தல் 100 மடங்கு. சாதாரணமாக பிரகாசித்தல் ஒளிதல் என்பதெல்லாம் கடந்து பற்பல மடங்கு, அது பல கோடி மடங்கு பிரகாசிப்பது பிறங்குதல். அப்படி அதன் உள்ளே ஒளிர்ந்து பிறங்குதல் அது அல்லது அது மட்டும் இல்லாமல் தற்சேர்ந்தோருக்கு தன்னுடைய திருவிழை வந்து அடைந்து விட்டவர்களுக்கு, அதாவது ஆத்ம ஞானத்தை அடைந்தவர்களுக்கு தனர்த்தற்கரிய அவர்களிடமிருந்து தனத்தன பிரித்தல், பிரிப்பதற்கு அரிய மெய் சார்பு ஒன்றும் மேவாமையினால் ஆன்ம வஸ்துவாக தன்னை உணர்ந்தவர்களுக்கு தனக்கு அந்நியமாக அவர்கள் எதையுமே உணராததினாலே அறியாததினாலே தனக்கு அந்நியமாக எதுவுமே இல்லாத ஏக வஸ்துவாக அவர்கள் இருப்பதினாலே மெய் சார்பு உண்மையாக அவர்கள் மீண்டும் சார்புன பற்று பற்றுக்கோடு ஒன்றை சார்ந்து இருப்பதற்கு வேறு ஒன்றுமே இல்லாமையினால் மேவாமையினால் சார்பு ஒன்றும் மேவாமையினால் எந்த நெறிக்குழும் எய்ந்ததோர் உண்மை அந்த சொரூபமாய் அருளுதி போற்றி. எந்த நெறினா மதம், கிறிஸ்தவர்கள்னா கிறிஸ்தவர்களுக்கு, இஸ்லாமியர்னா இஸ்லாமியருக்கு, சீக்கியர்னா சீக்கியர்கள், இந்துக்கள்னா இந்துக்களுக்கு, இப்படி எந்தெந்த மதத்தை எந்தெந்த ஜாதியை எந்தெந்த கடவுளை அவர்கள் வழிபடுகின்றார்களோ அந்த சொரூபமாய் அருளுதி போற்றி. அந்த எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று திருவாச்சகத்தார் சொல்லியதும் இதுதான். அந்தந்த தெய்வமாக இதைத்தானே பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மாவும் சொல்றார். நீ எந்த நாமத்திலே எந்த வடிவத்திலே வழிபட்டாலும் அந்த வடிவத்திலே அந்த பெயரிலே அந்த வடிவத்திலே நான் உனக்கு கட்டாயம் அருள் பாலிப்பேன். இதைத்தான் இங்க சொல்லுகிறார். அந்த சொரூபமாய் அருளுதி போற்றி. கடல்புனை கஞ்சம் கண்டொரும் நினைதோறும், கடல்னா திருவடிகள், புனை கஞ்சம்னா அந்த திருவடிகளே, கஞ்சம்னா தாமரை, கம் ஜம், கம்னா தண்ணீர், ஜம்னா அதிலே உதித்தல் தோன்றுதல், அம்புஜம்னா அதே பொருள் தான். அம்புன்னா தண்ணீர், ஜம் ஜம்னா அதில் தோன்றுவது. பங்கஜம்னாலும் அதான். பங்க்ன சேரு, சேற்றில் முளைத்த செந்தாமரை பங்கஜம். இப்படி கடல் புனை கஞ்சம் திருவடி தாமரையை காண்தோறும் நினைதரும், அதை பார்க்கும் போதும் மனசினால நினைக்கும் பொழுதும் அழல்படு மெழுகாய், சின்ன அழல் பட்டுதுன்னா மெழுகு எப்படி உருகி போகும், அப்படி அகம் குழைந்து உருகி அழுது அழுது அரற்றி உடல் கம்பித்து தொழுதிடும்படியார் பிறவி துயரை. திருவாச்சகத்தார் சொல்றாரு, போற்றி திருவாகல் தான். அருவரத்து ஒருவன் அவரையில் வந்து குருவரன் ஆகி அருளிய பெருமையை, எங்கோ கைலாசத்திலே இருக்கின்ற அந்த கைலாசபதி பூலோகத்திலே வந்து குருவரனாக அருளிய பெருமையை பகவானைத்தான் நம்ம நினைச்சுக்கணும். அவருடைய சத்குருவை சொல்றார் அருளிய பெருமையை, அந்த ஈஸ்வரனை வேதியராக மறைவராக அங்க திருக்குறந்துறையிலே அவருக்கு காட்சியளித்த ஈஸ்வரனை அவருடைய சத்குருவை சொல்லுகிறார். அருவரத்து ஒருவன் அவரையில் வந்து குருவரன் ஆகி அருளிய பெருமையை சிறுமை என்று இகழாதே திருவடி இணையை முன்பின்னாகி முனியாதத்திசை பிரிவினை அறியான் இழது போல. குரு முன்னாடி போனோம், நம்ம பின்னாடி போனோம், அப்படி முன்பின்னாகி முனியாது. அது திருது கூட அந்த வெறுப்பு என்பது மனசுல அது அந்த காரியத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கமே, இது என்ன காரியம் இதுன்ற அந்த எண்ணம் துடி கூட இல்லாமல் முனியாது அத்திசை அப்படி பிரிவினை அறியான் இழது போல என்புனைந்துருகி நெக்கு நெக்கி அங்கி அன்பெனுமாறு கரையது பொருள நண்புலவென்று நலவென்றரற்றி உரை தடுமாறி உரோமம் சிலிர்ப்ப கரமலர் மொட்டித்து ஹிருதயம் மலர. கரங்களாகிய மலர் குவிய, இதயமாகிய மலர் விரிய, கரமலர் மொட்டித்து ஹிருதயம்
மலர சாயா அன்பினை நாள்தோறும் தழைத்தவர் தாயே ஆகி தழைத்தனை போற்றி. அங்கே தொழுது உடல் கம்மி அழுது உடல் கம்மி தொழுது அழுது உடல் கம்பி தொழுது உளம் பித்து இப்படியெல்லாம் அதே அந்த உணர்விலே மூழ்கி விடுகிறார் முருகனார் திருவாச்சகத்தார் என்பதினாலே. இங்கே அழல் விடுவிழுகாய் அகம் குழைந்துருகி அழுது அழுது அரற்றி உடல் கம்பித்து தொழுது எழும் அடியார் பிறவித்துயரை துண்ணென சுடு தளர் கண்ணா போற்றி. அவர்களுடைய அந்த பிறவி பிணியை பிறவி துன்பத்தை துண்ணென அப்படின்னா சட்டுன்னு உடனே இம்மிடியட்டா அப்படி திண்ணென துண்ணென திண்ணென இதெல்லாம் உறுதியா துண்ணென விரைவில் உடனடியாக சிறிது கூட காலதாமதம் செய்யாமல் துண்ணென சுடு தளர்கண்ணா சுடுகின்ற தளர்ன நெருப்பு கண்களை உடையவரே. பகவானுடைய அந்த வீர விழி வீச்சு அப்படிப்பட்டது. விச்சை மிக்கனின் வீர வாழ்விழி வீசி மன்மமேல் வேறு செய்தனை. விச்சை மிக்க சக்தி மிகுந்தவனுடைய வீர வாழ்விழி வீச்சினாலே என் அகந்தை மர்மத்தை வேறு செய்தீர்கள் பகவான் என்கிறார் மற்றொரு இடத்திலே. அந்த இயல்பை இங்கே சொல்கிறார். அப்படி சுட்டு எரிக்கின்ற கண்ணா போற்றி விண்ணினும் நுண்ணருள் வெளியே போற்றி. ஆகாசத்தை விட நுண்மையாக இருப்பவரே. ஏன்னா அது பூதாகாசம், இதுவோ ஆன்மாகாசம். சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாய் அப்படிப்பட்டது இந்த நுணுக்க நுணுக்க நுணுகும் அடி நுணுக்கம் அளக்கப்படாத அடி. முருகனார் திருவடி தாண்டகத்துல நுணுக்க நுணுக்க நுணுகும் அடி. அந்த ஆன்ம வசுவை அடைய வேண்டும் என்று நுணுகி நுணுகி எவ்வளவு நுணுகி போனாலும் அந்த நுணுக்கம் அளக்கப்படாத அடி. அப்படி புத்தி வைத்துக்கொண்டு அகந்தை புத்தியினாலே அகந்தை மதியினாலே எவ்வளவுதான் நுணுகி நுணுகி போனாலும் அந்த நுணுக்கம் அளக்கப்படாத அடி. அதனால அதை அளக்க முடியாது. அப்படிப்பட்ட திருவடிகள் பகவானுடைய திருவடிகள் என்கிறார். அதனால விண்ணினும் நுண்ணருள் வெளியே போற்றி. விண்ணுரு உனையான் நுண்ணுரு உனையான் விண்ணுரு நன்னிட எண்ணலை இரும் என்றனை போற்றி. அக்ஷரவணமாக இப்படி பகவானுடைய பெருமைகளை போற்றுகின்றார். பொன்றும் சடமாம் புலைக்காயத்தை நன்றென நானா நயந்த அகத்தை ஜோதியாம் முன்றன் சொரூப நெருப்பால் ஊதியாய் போன்ற புரியுமுன் எந்தாய். இது வரைக்கும் ஒரு கருத்து. அதாவது மனசுல தோன்றதெல்லாம் அப்படியே சொல்லின்னு போறது. அதுக்கெல்லாம் ஒன்றும் ஒரு ஏன் இது இங்க சொல்றாரு அதான் அங்க சொல்றாரு இதுக்கு ஏதாவது கனெக்ஷன் ஒன்றும் கிடையாது. எனக்கு தோணுது நான் சொல்றேன். இந்த மாதிரி ஏன் பண்ணீங்க? கணக்கம்மா ஒரு வாட்டி கேட்டாலாம், இது என்ன சாமி சாமின்னு தான் கூப்பிடுவோம் முருகனை. பகவான் வேற சாமின்னு தான் சொல்லுவோம். சாமி சொல்லிட்டு அப்படிதான் சொல்லுவான். அப்ப கணக்கம்மா சொல்லுவேன், நான் கேட்டேன் திடீர்னு கனெக்ஷனே இல்லையே, ஒரு தொடர்பே இல்லாம இருக்கே அப்படின்னு பயந்து பயந்து சொன்னா, அடப்போம்மா யாருமா யோசிச்சு எழுதினா இதெல்லாம் அப்படின்ட்டாரா. யோசிச்சாதானே தொடர்பு இருக்காலாம் யோசிச்சு பாக்குது. அது பாட்டு தோறித்து பண்ணா அவ்வளவு. நானாமா எழுதுறேன் அப்படின்னா கடைசியில் நானாமா எழுதுறேன். அப்படி ஒரு சீடர். அத கணக்கமா சொல்லும்போது அப்படியே அழுது அழுது உடல் கம்பித்து தொழுது உடல் விம்மி இப்படி எல்லாம் ஆயிடுறது. ஐ டோன்ட் நோ. அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபிளேவர் கணக்கமா சொல்லும்போது என் மனசுல அப்படியே பாய்ந்து எழுந்த அந்த ஒரு வேகம், ஆன்ம வேகம், இப்படியெல்லாம் ஒரு தலைவர். I don't know whether I am able to transfer that spiritual flavor to that extent. I don't know. But சன்னமான குரல்ல இதயத்தின் ஆழத்தையே போய் தொடுகின்றார் போல அப்படி நிறைய பேசியவர் கணக்கம்மா, என்னுடைய ஆன்மீக தாய். அதெல்லாம் ஒரு பொற்காலம், விரும்பி எல்லாம் கிடைக்காது. அதனாலதான் முருகனாரும் அப்படித்தான் பகவானை நினைத்திருக்கிறார். அப்பதான் பகவான் அவருக்கு மிஞ்சின ஞானி யார் இருக்கா?
இருந்தாலும் பகவான் அந்த உடல் பிரிவை தாங்க முடியாமல் ஆசிரமத்துல அப்படியே அந்த தரையில உருண்டு 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 புரண்டு அழுதாராம். தாங்க முடியாம அழுதாராம். அதையெல்லாம் அவரும் அப்படிதான் நினைச்சிருப்பார். பகவானோடு இருந்த காலங்கள் எல்லாம் பொற்காலம், திரும்பி எல்லாம் கிடைக்காது. அப்படி ஒரு கருத்தை சொல்ற, அதுக்கப்புறம் திடீர்னு அடுத்து வேற விஷயத்துக்கு போயிடுவார பார்ப்போம். ஒன்றும் சடமாம் பொன்றி போது இந்த உடல் புலை காயத்தை, காயம்னா உடல் எப்படியும் பொன்றி குன்றி அழிந்து போக வேண்டிய போகக்கூடிய உடல், இந்த காயத்தை நன்று என நானா விதங்களிலே பல விதங்களிலே இந்த உடலை நாம் விரும்புகின்றோம். நன்று என எனக்கு இது நல்லது பண்ணும் அப்படின்னு நயந்த அகத்தை, அப்படி நயந்த என்னை அகத்தை, அந்த அகந்தை மதியை ஜோதியாம் ஒன்றும் சொரூப நெருப்பால், அந்த ஆன்ம ஜோதியாகிய உன்னுடைய ஆத்மாவுக்கு சொரூபம்னே பேரு. உன்னுடைய சொரூபமே ஆன்ம நெருப்பா ஜோதியா இருக்கு. அந்த நெருப்பால் ஊதியாய் ஒன்ற புரியுமுன், இந்த சாதாரண மரணத்தை கூட இவர் இந்த ஆன்ம வஸ்து இந்த உடலை எரித்து விடுகின்றது என்ற அளவிலே பேசுகின்றார். இங்க இது ஆன்மானுபூதிய பேசலை. இங்க ஜோதியாம் உன்றன் சொரூப நெருப்பால் பூதியாய் போன்ற புரியுமுன். பூதின்னா சாம்பல், விபூதியிலே அதான். இந்த சாம்பலாக இந்த உடலை ஆக்குவதற்கு முன்னால் புரியுமுன், அப்படி பண்ணிடுறதுக்கு முன்னாடி எந்தாய் என் தந்தையே ஆழி அகத்தே அமர்வட வைப்பேர் ஊழி கனல் மேல் உறுத்து எழுந்தார் போல். அதாவது ஆழி அகத்தே, ஆழினா கடல், அந்த ஒரு பெரும் கடலின் அடியில அமர் இருந்து கொண்டிருக்கின்ற வடவை, வடவைனா பெண் குதிரை முகம், இங்க வடவை பேர் ஊழிக்கனல் அப்படின்னா அந்த வடவாக்னி. அதனுடைய ஒரு பயங்கரம் என்னன்னா, அந்த பிரளய கால முடிவுல அந்த நெருப்பு அக்னி பொங்கி வெளியே வருமா, அப்ப அந்த கடல் ஃபுல்லா பூமியை சூழ்ந்துருவோம். அப்படித்தான் பிரளயம் வருது. அதுதான் காரணம். அந்த வடவாக்னி தான் காரணம் அதுக்கு. அந்த வைப்பேர் ஊழிக்கனல் மேல், ஊழிக்கனல் சொல்ல ஊழிக்காலம் முடியும் போது எழுந்துகின்ற கனல் நெருப்பு மேல் உறுத்தி எழுந்தார் போல், அது வந்து பொங்கி அந்த அக்னி வருவதைப் போல அழலும் முத்தாபம் ஆற்றாது இந்த முத்தாபங்களினால் நெஞ்சு பதபதைத்து அந்த வெப்பம், அவ்வளவு வெப்பம் என் உடலே சேர்ந்து விட்டது. அதை ஆற்றாது, அதை தாங்க முடியாம உந்தாள் நிழலை நாடினேன். உங்களுடைய திருவடி நிழல்ல வந்துட்டா அந்த அக்னி வெப்பம் என்னை தாக்காதுன்னு அதை நாடி இன்னும் வந்து உட்காரல. அது உள்ள தஞ்சம் புகல. பகவான் பர்மிட் பண்ணாதானே அது முடியும். அது பண்ணல. ஆனால் நான் நாடினேன், அதற்கு ஆசைப்படுகிறேன், அதுக்கு எல்லா முயற்சியும் செய்கிறேன். நெஞ்சம் குளிர தலையழியாம் உன் தன்னருள், உந்தன் தன்னருள் மாறி உலைவு அற பெய்து இங்கு உதவுதி. அப்போ உங்களுடைய திருவடியிலிருந்து பொங்கி பொங்கி வழிகின்ற அந்த குளிர்ச்சி, தன்மை, குளிர்மை, குளிர்ச்சின்னா ஸ்லாங், குளிர்மைன்னா பியூர் தமிழ், அந்த சில்னஸ், அதாவது அழின்னு சொல்றது. அழினாலும் தன்மை, அதே சமயத்துல கருணை, ரெண்டுத்துக்கும். அப்படி அந்த தன் அருள் மாறி மழையை பெய்து உலைவு அற, போலாச்சா பாருங்க, உலைவுன்னா வெப்பம், எகெயின் உலைவு அற பெய்து, அந்த வான்மழை போல என் மீது பெய்து இங்கு உதவி, எனக்கு நீங்க அருள் பாலியுங்கள், எனக்கு உதவுங்க. அப்படி இல்லைன்னா அந்த காரியம் நடக்காது. உதவுதி போற்றி, அங்க அவரால் போற்றாம இருக்க முடியல. என்னை காப்பாற்றுங்கள்னு சொல்லி பின்னாடியே போற்றின்னு போற்றுகின்றார். அடப்படல் அன்றி அறிஞரால் வேண்டி தொடப்படுமோ இந்த தொல்லை பிறவி. அடப்படல் அன்றி, அடுதல்னா வெட்டுதல். இந்த பூவுலக இந்த தொல்லை பிறவி இருக்கே, இந்த அகந்தையினாலே வருகின்ற இந்த பிறவி பிணியை வெட்டி வீழ்த்த வேண்டும்.
அடப்படல் அன்றி. அப்படி பண்ண வேண்டிய காரியத்தை விட்டுட்டு அறிஞரால் கொஞ்சம் மூளை இருக்கவா, விவரம் தெரியாதவாளை விடுங்க, கொஞ்சம் இதெல்லாம் தெரிஞ்சுண்டவா, இதெல்லாம் தெரிஞ்செடுத்தோம்னா அவர்கள் அறிஞர்கள், இதை அறிந்தவர்கள். அறிஞர்னா இந்த இடத்துல ஞானிகள்னு சொல்ல, அறிந்தவர்கள், இதுதான் நல்ல வழின்னு தெரிந்து கொண்டவர்கள். அவர்களால் வேண்டி, அவர்கள் விரும்பி தொடப்படுமோ, இந்த பூவுலக வாழ்க்கையை நம்ம தொடலாமோ? தொடுதல்னா ஸ்பரிசம்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஆனா தோன்றுதல்னு ஒரு அர்த்தம் வருது. எதுக்கு தோன்றும்? உள்ள ஆழமா போறது. இந்த உலக வாழ்க்கையில ஆழமா போலாமோ? தொடப்படுமோ? உதாரணம்னு பார்த்தா திருக்குறள் தான். தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி. மணற்கேணி கடல்ல போய் அந்த மணல் கேணின்னா குளம். அது எந்த அளவு தோன்றமோ தொட்டனைத்து தோண்டும் அளவுக்கு அது தண்ணீர் ஊறும். அதே போல மாந்தர்களுக்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. எவ்வளவு பெருசா நிறைய கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு அறிவு விசாலமாகும். இங்கே தொடப்படுமோன்னா இதுல போய் மூழ்கலாமோ? படப்படா வெந்துயர் பவமாம் அதனை படப்படா படுவதற்கு படானா கூடவே கூடாது, அந்த பக்கமே போகக்கூடாது. படப்படா வெந்துயர் பவமாம், தாங்கி பொறுத்து கொண்டு அனுபவிக்க முடியாத அளவுக்கு அது துன்பப்படுத்திவிடும். பவ்வம் பிணி அதனை தொடப்படாது. எனக்கு நல்லா தெரியறது, இதை தொடக்கூடாது அப்படி தெரியறது. ஆனா ஆயினும் தொட்டேன். இருந்தாலும் நான் என்ன பண்றது? தொட்டேன், அதாவது அதை மூழ்கிட்டேன். உன் பணி கடப்பது அன்றென. அப்படி நான் மூழ்கி கொண்டிருக்கும் போது கூட உங்க பணியை, உங்களுக்கு நான் செய்கின்ற சேவையை, உங்களுக்கு நான் பண்ற சேவை என்ன? ஆன்ம வஸ்துவிலே ஒன்று கலப்பதுதான், அதற்கு முயற்சி செய்வதுதான், இந்த உலகத்தை தொடாமல் இருப்பதுதான், இதிலே முழுகாமல் இருப்பதுதான், பற்றற்று இருப்பதுதான், வைராக்கியத்தை உருவாக்கி கொள்வதுதான், மேலும் மேலும் அபிவிருத்தி செய்து கொள்வதுதான். இத்தனையும் தெரியறது, இது மூழ்கி கொண்டிருக்கும் போதே இதெல்லாம் தெரிந்து கொண்டுதான் இருக்குது. நம்ம ஒவ்வொருவர் மனநிலையையும் அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார் முருகன். இந்த வரிகள்லாம் அற்புதமான வரிகள். இப்படி ஒரு உயர்ந்த தமிழ்ல இதெல்லாம் கொண்டு வர்றதுன்றது அதெல்லாம் தெய்வ பிறவி. முருகனார் சுவாமிகள் ஒரு தெய்வ பிறவி. தொடப்படாது ஆயினும் தொட்டேன் உன் பணி கடப்பது அன்று. உங்க கிட்டதான் நான் வரணும், அதை நாம விட்டுட்டு போக முடியாது என நின் கனவருள் என்பால், அதனால உங்களுடைய மேன்மை மிக்க அருள் என் மீது என்பால் நடப்பது உண்டென. நான் எவ்வளவுதான் மூழ்கி போனாலும் நீங்க என்னை கைவிட மாட்டீங்க என்பால் உன் கனவருள் நடப்பது உண்டு என்ன நம்பி நாய் அடியேன் நாயினும் கடையனாகிய கீழானவனான உங்களுடைய இந்த அடியவன் உடல் பொறை ஆற்றாது ஓலமிடுகின்றேன், ஓலிடுகின்றேன். இதனால பொறைன்னா நிறைய அர்த்தம் இருக்கு அதுக்கு. மலைன்னு ஒரு அர்த்தம் இங்க பொருந்தாது. சுமைன்னு ஒரு அர்த்தம், உடற்சுமை, பொதி, அதுவும் சுமைதான். பொறைனா பொறுத்தல், சகி எங்க சகிச்சுக்கிறது? திதீட்சை, சகிப்புத்தன்மை எங்க வருது? துன்பம் வந்தாதான் வருது. துன்பம் வரும்போது தான் அந்த சகித்துக் கொள்ளுதல் என்பதற்கே அவசியம் வருது. அதனால இந்த உடல் பொறைன்றதுக்கு இது எல்லாமே இங்க பொருந்துருது. எக்ஸப்ட் ஒன் ஆர் டூ. இந்த துன்பம், சுமை, பாரம், இந்த மாதிரியான அர்த்தங்கள், பொறுத்து கொள்ளுதல், இதெல்லாம் இங்க உடற்பொறை கழிய இதை இறக்கணும். அதாவது மரணம் உடல் சுமையை இறக்குவது அல்ல, அகந்தையை இறக்குவதுதான் உண்மையான இறப்பு. அதான் காசின்றது. காசியிலே இறந்தால் முக்திக்கு என்னன்னா, அங்கே காசியிலே அகந்தை இறந்துபடும். அதனால தான் அப்படி வந்தது. ஆகவே உடற்பொறை கழிய
உத்தம சாந்தி கடல் புக ஆன்ம மகா பவித்திரமான உத்தமமான ஆன்ம கடல். நான் இந்த உலக கடல்ல போய் தோண்டி தோண்டி மூழ்கி போயிட்டு இருக்கேன். என்னை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி என்னால அங்க எதிர்நீச்சல் போட முடியல. நீங்க என்ன தூக்கி கடல் புகா அமிழ்த்தி இந்த ஆன்ம கடலிலே அமிழ்த்தி கரைப்பாய்ன்ற வார்த்தையை போடுறார். கரைப்பாய் போற்றி இந்த அகந்தை ஆன்ம கடல்ல புகுத்தினா மட்டும் போறாது. அப்படி பண்ணா என்ன பிரயோஜனம்? திருப்பி இந்த மனம் அல்லாடிட்டு தான் இருக்கும். இந்த அகந்தை கரையணும். கரைப்பாய் போற்றி காற்றால் இயங்கும் காய்ந்த சருகாய் ஏற்றாய் பணிக்கே இருத்தாய் போற்றி. காற்றாய் காற்றால் இயங்கும் ஒரு தெய்வ அருள் என்கின்ற அந்த காற்றிலே அகந்தை இறந்ததுனாலே ஏதோ வெறும் சருகு இலைன்னு சொல்ல, இலை இருந்தா அகந்தை இருக்கு. பசுமையான இலை அல்ல, காய்ந்த சருகு. அங்கே அகந்தை இறந்து விட்டது. அதனால நான் இருக்கேன் விதேக முக்தி. அப்படி காற்றால் இயங்கும் காய்ந்த சருகாய் ஏற்றாய் என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். இங்க ஏற்றாய் பணிக்கே இருத்தாய் போற்றி. என்ன ஒரு அடியவராய் ஏத்துட்டீங்க. பர்மனண்டா நான் உங்ககிட்டயே இருக்கும்படியான பண்ணுங்கள். எனக்கு ஜீவன் முக்தி போராது, எனக்கு விதேக முக்தி வேணும், சகஜ முக்தி வேணும். அப்படி ஏற்றாய் பணிக்கே இருத்தாய் போற்றி. உன்னடி அன்றி உறுதுணை மற்றெனக்கு இந்நிலம் முற்றிலும் இல்லை போற்றி. உங்களுடைய திருவடியை தவிர உற்ற துணை எனக்கு வேறு எதுவுமே இந்த மாநிலம் எங்கும், அண்டாண்டகுடி சராசரம் எங்கும், எங்கே போய் தேடி தேடி பார்த்தாலும் எனக்கு இல்லை அப்பா, முற்றிலும் இல்லை, என்னை காப்பாற்றுங்க. அப்படி அது பிரார்த்தனை. நீங்க தான் எனக்கு உற்ற துணையாகி விட்டீர்கள், என்னை காப்பாத்துங்க என்று சொல்லி மேலும் கூறுகிறார். தன்புல உண்மை தான் அறியாது துன்புல வழிப்போம் புலைவனப் பேயை இன்பப் புணரியாம் இதயஸ்வரூப நின் பொன்னடிவாய் நிறுவி காத்தல் எளியேன் தனக்கு அஃது அரிதே ஆயினும் அரியோய் நினைக்க எளிதே என்றோ. அடுத்த கருத்தை சொல்கிறார். தன் புல உண்மை தான் அறியாது. புலம்னா அறிவு. தன் அறிவு, ஆன்ம அறிவு, அந்த உண்மையைத்தான் அறியாது. அதை நான் தெரிஞ்சிக்காம புன்புல வழி போம் ஐம்புலன்களாகிய மெய்வாய் கண்மூக்கு செவி வழியாக போகின்ற புலைமன பேயை, புலைன இழிந்த வெறுக்கத்தக்க இழித்தும் பழித்தும் உரைக்கத்தக்க இந்த மனப்பேயை, அகந்தைய பேய் என்கிறார். புலைமன பேய், இந்த அகந்தை பேயை இன்ப புணரியாம் இதய ஸ்வரூப, புணரின கடல், பேரின்பக் கடல், அப்படிப்பட்ட இதயமாகிய இதயான்ம ஸ்வரூபம் நின் பொன்னடிவாய் நிறுவி காத்தல். அங்கே இதய ஆன்மாவாக ஸ்வரூபமாக இருக்கின்ற உங்களுடைய பொற்பாதங்களிலே என்னை நிறுவின விடாது அங்கேயே வைத்து காத்தல். அங்கிருந்து அவன் மறுபடியும் ஓடிவிடாமல் என்னை காப்பாற்றி அங்கேயே வைத்துக் கொண்டிருது. என்னை விட்டுடக்கூடாது மறுபடியும். எளியேன் தனக்கு அது அரிதே ஆயினும் அப்படிலாம் இருக்குதுன்றது எனக்கு அது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். யார் இல்லைன்றா. ஆனால் அப்படியே விட்டுற முடியுமா? அரியோய் நினைக்க அது எளிதே என்றோ. நீங்க அதை ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு என்னை காப்பாத்துறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டா அது உங்களுக்கு ரொம்ப 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 எளிமையான விஷயம் அல்லவா? அனாயாசமா பண்ணக்கூடியவராச்சே நீங்க அப்படின்னு அவருடைய சக்தியை நினைவுபடுத்துகிறார். என்னை அழித்தி போதெனை கலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல
என்னை அழித்து இப்போது என்னை களவாவிடில், என் அகந்தையை அழித்து என்னை நீங்கள் என்னோடு களவாவிட்டால், இதுவோ ஆண்மை, இதுவோ உங்களுக்கு பௌருஷம், இதுவோ உமக்கு பௌருஷமாவது. இந்த அருணாச்சலேஸ்வரன் எப்படி இருக்காருன்னா, காத்துன்னு இருக்கார். ஒரு உயிர் நம்ம கிட்ட வருமா, அதை நாம் அப்படியே சாப்பிட்டு நம்மளோட சேர்த்து நின்னோம் அப்படின்னு காத்து கொண்டிருக்கிறார். அஃது இன்னுயிர் பலிகொள் இஃதேன், பலிகொளும் இஃதேன் பதிகத்துல. அப்படிப்பட்ட ஒருவரை போய் உன்னால முடியுமா, நீ பண்ணிடுவியா, உனக்கு ஆண்மை இருக்கா, இப்படிலாம் கோவப்படுத்தினா 5 நிமிஷத்துல பண்ற காரியத்தை அவர் ஒரே நிமிஷத்துல பண்ணுவார். ஒரு நிமிஷத்துல பண்ற காரியத்தை ஒரு நொடியில பண்ணுவார். அதுதான் இங்க அர்த்தம். அரியோய் நினைக்க எல்லையற்ற சக்திமானே, நினைக்க அது எளிதே என்றோ. எனக்கு தான் கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம் நீங்க நினைச்சிருந்தா என்ன அர்த்தம்? எதற்காக நீங்கள் தாமதிக்கிறீர்கள்? ஒரு ஆராய்ச்சி பண்றோம், எல்லா விதமாவும் ஆராய்ச்சி பண்றோம், எல்லா கோணங்களிலும் ஆராய்ச்சி பண்றோம். உதாரணத்துக்கு ஒரு அரசனே எடுத்துக்கோங்களேன். ஒரு பகை அரசன் ஒரு செய்தி வருது, அவன் நம்ம படையெடுக்க போறான்னு. அப்போ இவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய பலம், தன்னுடைய சேனையினுடைய பலம், தன்னுடைய அதுக்கு அந்த யுத்தத்துக்கு ஃபண்ட் பண்றதுக்கு பணம் இருக்கா, அந்த செல்வம், பணபலம், அதுக்கு உரிய தளபதிகள் எதிர்த்து போராட, ஏன்னா பகை அரசனுடைய பத்தியெல்லாம் சேகரிக்கணும். அவனுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, யார் யாரு எவ்வளவு வீர சூர தளபதிகள் அவங்ககிட்டயும் இருப்பா, அவளெல்லாம் சமாளிக்கிற அளவு நம்மகிட்டயும் இருக்காளா? பிறகு செயற்கை அரண், இயற்கை அரண். செயற்கையா கோட்டை குத்தளங்கள்லாம் உறுதியா இருக்கா? அதுல இருந்து அம்புகள் எல்லாம் எய்தா சரியா போகுமா? தீப்பந்தங்கள்லாம் இருந்தா போகுமா? கரெக்டா போய் விழுமா? டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இயற்கை அரண் பக்கத்துல சுத்தி கடல் இருக்கா, உள்ள வர முடியாத மாதிரி? இப்படி எல்லாம் பெரிய ஏரி இருக்கா, அந்த பக்கம் வருது, அந்த பக்கம் வரைக்கும் சேஃப், இந்த பக்கம் தான் வர முடியும், அங்க பாதுகாப்பை குறைச்சி இங்க படைகள் அதிகமான, இப்படி எல்லா விதத்திலையும் செய்து நம்மளால வெற்றி பெற முடியும் அப்படின்னா அது ஒரு முடிவு. அந்த ஆய்வினாலே ஏற்படுவது தெளிவு, தெளிவினாலே ஏற்படுவது துணிவு, துணிவினாலே ஏற்படுவது தீர்மானம். இதுதான் முடிவு. முடிவெடுப்பதற்கு அந்த துணிவு உதவி பண்ணும். இல்ல நம்மளால முடியாது, அதுவும் தெளிவுதான். சமாதானமா போயிடுறது நல்லதுன்னா, உடனே அந்த அரசனை போய் பார்த்து அவருக்கு பரிசுகள்லாம் கொடுத்து அவனுடைய யூ கெட் இன்டு ஹிஸ் குட் புக்ஸ். உங்களுக்கு என்ன வேணும், நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை, இதுக்கு என்ன, இந்த நாடு உங்க நாடு மாதிரி தான், அப்படி போயிடணும். அப்படி எந்த முடிவை எடுத்தாலும் உடனே செய்யணும் இல்லையா? காலதாமதம் பண்ணலாமா? நீங்க இங்க காலம் தாழ்த்தி நீட்டுதல் செய்து நீட்டித்தால் அங்க அதுக்குள்ள படம் எடுத்து வந்தாலும் வந்துடுவோம், அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ ஆராய்ச்சி பண்றது முக்கியம். அதனால அந்த தெளிவினாலே ஒரு முடிவெடுத்து அந்த துணிவு வரும். கண்டிப்பா இதை நம்ம செய்ய முடியும். அப்படி அந்த துணிவினாலே எடுக்கப்பட்ட முடிவை உடனே அமல்படுத்தணும். அரியோய் நினைக்க எளிதே அன்றோ. எளிதுன்ற வார்த்தைக்கு இவ்வளவு பொருள் இருக்கு. உங்களால ஏங்க மாலை மருந்திட நீ மலைத்திடவோ, அருண் மாலை மருந்தாய் ஒளி அருணாச்சலா, அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. மலைத்திடவோ, மலை மருந்தே, ஹைமவதி மருந்துன்னா அம்பாள் பேர், மலை மருந்துன்னா இமாச்சல புத்திரி. இடபாகத்திலே இருக்க அருளே பக்கத்துல வச்சுண்டு மலை மருந்திட, என்னுடைய மலைப்புக்கு மருந்திட, அகந்தை மலைப்புக்கு ஒரு மலைத்திடவோ தயங்குறது. அதுக்கு என்ன ஒரு மலைப்பு உங்களுக்கு?
இப்ப நீங்க என்ன சோறிடுதல் மாதிரி நிறைய இலைய போட்டு பெருசா அன்னத்தை கொட்டு நான் சொல்றோம். மருந்து கொடுக்குறது மருந்திடல் சோறிடல்னு 2 இருக்கு. மருந்திடல் அக்ஷரமால கேட்ட வரைக்கும் இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கோம். இந்த சோறிடல் நிறைய போடணும், வயதார போடணும். மருந்திடல் கொஞ்சமா கொடுக்கணும். மருந்து நிறைய கொடுத்துடக்கூடாது. உங்களை கேட்கறதெல்லாம் நான் அந்த சின்ன மருந்து தானே, கொஞ்சமா தானே கேட்கிறேன். நீங்க மலை மாதிரி இருக்கீங்க, மலை மருந்தாய் ஒளிர அருணாச்சலா, மலையே மருந்தா வச்சுட்டு கொஞ்சோண்டு கொடுக்கறதுக்கு இப்படி தயங்குறீங்களே. அததான் இவர் சொல்றாருங்க. அரியோய் நினைக்க, அரியோய்னா மாபெரும் சக்திவான். இதை பண்றதுனால உங்களுக்கு ஒண்ணும் பெருசா எந்த குறைபாடும் வந்துட போய் எந்த ஹானியும் இல்லை. எளிதே அன்று அது ரொம்ப சாதாரண. உங்களுக்கு அது ரொம்ப அலட்சியமான, அதாவது யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லையே, சட்டுன்னு பண்ண வேண்டியதுதானே. எளிதே அன்றோ அதனால் போற்றி வல்லால போற்றி கண்ணால உடனே போற்றுதல் ஆரம்பிச்சார். எனக்கு அது பண்ணுங்கன்னு வேண்டிக்கிற பின்னாடியே போற்றுறார். அவர் மனசு குளிர்விக்கணும். தலைவன் மனது குளிர்ந்தால்தான் நம்மளுக்கு நல்லது. தேற்றி மனத்தை திருப்பி திருவடி இமலமை ஞான விசும்பாம் இதய கமல தேன்னுகர் களி அழியாக புரிந்தருள் செய்ய செய்யா புத்துயிர் பெறனான் பரிந்தருள் செயல் உன் பாரம் போற்றி. உங்க பாரம் தான் இனிமே, அது உங்களுடைய கடமையும் பொறுப்பும். இந்த பாரம் எனக்கு இல்லை, என்னால பண்ணக்கூடிய காரியமும் இல்லை. தேற்றி மனத்தை திருப்பி, இப்படி இந்த உலகாதி சுகங்களிலே மீண்டும் மீண்டும் போய் நிலைக்கின்ற இந்த மனத்தை தேற்றி அதுக்கு ஒரு உறுதி கொடுத்து திருப்பி மறித்து அகமுகப்பட வைத்து, புறமுகமாகவே போய்கொண்டிருக்கின்ற மனதை அகமுகப்படுத்தி திருப்பி திருவடி இவள மெய்ஞான விசும்பாம். திருப்பி திருவடின திருவடி திருப்பி உங்களுடைய திருப்பாதங்களை நோக்கி அதை திருப்பி விமல மெய்ஞான விசும்பாம். விமல மாசற்ற மெய்ஞான சத்தியான்ம சத்திய ஞான விசும்பாம் ஆகாசமாம் ஆன்ம ஆகாசத்தை சொல்ற இதய கமல வன்தேள் நுகர். இதயம்னா ஆன்மாதான். விசும்பாம் இதயம் ஆன்மா ஆகாசமாக ஒளிர்கின்ற அந்த இதய கமலம் இதய தாமரை, அதுல வன் தேன் வளமையான தேன், அதுதான் ஆன்மானுபூதி, ஆன்மா அமுதம். நுகர் களி அடியாக அதை நுகர்ந்து களினா சந்தோஷம், அந்த சந்தோஷத்திலேயே எப்போதும் இருந்து கொண்டிருக்கின்ற அழினா வண்டு, அந்த தாமரையிலே இருக்கு தேனை சுகித்து அந்த சுகரூபமாகவே இருக்கின்ற அந்த ஒரு வண்டாக புரிந்து அருள் செய்யானா இங்க செய்துன்னு அர்த்தம். இதை நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். செய்யும் என்னும் செய்யா வாய்ப்பாட்டு வினை செய்து புத்துயிர் பெற நான் அந்த ஆன்ம அபதத்தினாலே புத்துயிர் பெறும்படியாக நான் பரிந்தருள் செயல் என் மீது பதிவு காட்டி என்னை காப்பாற்றுகின்ற மாதிரி செயல்படுவது முன்பாரம் போற்றி. இது உங்களுடைய கடமை பொறுப்பு. இதெல்லாம் நீங்க இல்லைன்னு நீங்க அது மாதிரி நினைக்க கூடாது. அற்பன் என் செயல், எனக்கு இதெல்லாம் தெரியாதுப்பா, விவகாரம் நீ பாத்துக்கோ, உன் விஷயம் நீ தான் கவனிக்கணும் அப்படின்னா அற்பன், என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே, என் செயல் என், நான் என்ன செய்ய முடியும், என் கதி அதோ கதியாகத்தான் போய் முடியும். அற்பன் என் செயல் என் அறிவு ஆனந்த தத்பர ரமண தயாபர போற்றி. என் அறிவாக அந்த அறிவு உழைக்கின்ற ஆனந்தமாக இருக்கின்ற தற்பரானந்த ரமண பகவானே, நீங்கள் தயாபரர், கருணையே ஸ்வரூபமானவர், அபாத்திர கருணை வள்ளல். இது இந்த பாத்திரமறிந்து பிச்சை எடுன்னுவா, ஆனா நீங்க அபாத்திர வள்ளல். பாத்திரத்தினுடைய அதெல்லாம் முடியுமா முடியாதா அதெல்லாம் கொஞ்சம் கூட நினைத்தே பார்க்காமல் அருள் வாரிக்கிறவர், வாரி வாரி கொடுக்கின்ற வள்ளல். இப்படித்தான் எனக்கு ப்ரொஃபசர் கே சுவாமிநாதனும் அப்படித்தான் எனக்கு பண்ணார். அந்த 1985 வந்தார் அவரு சென்னைக்கு. அந்த கலெக்டட் ஒர்க்ஸ் ஆஃப் காந்திஜி 20
100 வால்யூம் கிட்டத்தட்ட பண்ணார். 95 வால்யூம் வெளியிட்டுட்டு 25 வருடங்கள் 1960 85 வரையில உழைத்து அது அவர் இல்லாட்டா அது வந்திருக்க அசாத்தியமான ஒரு அமானுஷ்யமான செயலை செய்து முடித்து அங்க வந்தப்பதான் என்னுடைய சகோதரர் பூர்வாசிரம சகோதரர் சுவாமி தன்மயானந்தா அவர் தான் முதல் முறையா என்ன ஆத்துக்கு அழைச்சின்னு போனார். அம்புஜம்பாள் தெருவில் தர்மாலயா அவர் வீட்டு பேரு. அங்கதான் முதல் முறையா அவரை பார்த்தேன். அதுக்கப்புறம் அடிக்கடி பார்க்கறது உண்டு. அடிக்கடி பார்த்துட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட 1991 வரைக்கும் நினைக்கிறேன். அப்புறம் அவருக்கு ரொம்ப இதுவாயிடுது. இல்லைன்னா அவர் வீட்டுல பார்க்கலன்னா ரமண கேந்திரா அங்க பி அனந்த சுவாமின்னு அவ ஆத்துல நடந்தது. வாரம் ரமண சத் சங்கம். அதுக்கு கண்டிப்பா வந்துடுவா. ஏசி சேர் போட்டுன்னு உக்காந்துப்பார், கேட்பார், சாஞ்சபடி உட்காந்து அட்டன் பண்ணுவார். 100% வருவார். வாரம் விடாம வருவார். அங்க பார்க்கறது பேசுறது எல்லாம் உண்டு. அவரு எப்ப நான் பார்த்தாலும் முருகனார்னு பேசிட்டு இருப்பார். அவருக்கு அவ புதல்வியார் மகாலட்சுமி மாமினும் மகாலட்சுமி சூர்யானந்தம் அவர்கள் நடுவுல அந்த ஏதாவது ஸ்நாக்ஸ் அதிகுது கொண்டு வந்து வச்சுட்டு காஃபி காஃபி சாப்பிட்றதுன்னு தெரியும். ஏதோ பால் அதிகுது. அப்போ இவருக்கு கிட்ட ஏன் இவ்வளோ விஸ்தாரமா சொல்லிட்டு இருக்க முருகனாரை பத்தி? அப்பா அவருக்கு போர் அடிக்க போகுது. அவருக்கு போர் அடிக்கிறது, எனக்கு போர் அடிக்கிறதுன்றது அந்த அம்மாவுக்கு தெரியுது. பட் அதெல்லாம் பத்தி கவலையே பட மாட்டார். அவர் பாட்டு முருகனாரை பத்தி சொல்லிட்டு இருப்பார். அப்புறம் அவரை பிரிந்த பின்பு 1993 தான் நான் அதை சன்னதி முறைன்னு ப்ரொஃபசர் சொல்லிட்டு இருப்பாருன்னு எடுத்து பார்த்தேன். நானா எடுத்து திடீர்னு தோணி பார்த்ததுதான். அது திடீர்னு தோன்றது இல்லை. இந்த சப்த வடை நியாயம்னு 7வது வடை நியாயம். அதாவது 6 வடை ஒருத்த ஹோட்டலுக்கு போனோம்னா எனக்கு பசி போறதுக்கு குடு, என் பசி போச்சுன்னா தான் உனக்கு பணம் கொடுப்பேன். நானும் அந்த காலத்துல எல்லாம் வந்தா போறது உட்கார பண்றேன். அவன் பாட்டு 6 வடை சாப்பிட்டானா பசிக்கிறது. 7வது வடை சாப்பிட்ட உடனே பசி தீர்ந்ததுன்னா அப்ப காசை கொடுக்கணும் போது 7வது வடை கொடுத்தானோ. 7வது வடை கொடுக்குற 6 வடை சாப்பிட்டப்ப எனக்கு பசி தீரல, 7வது வடை சாப்பிட்டப்பதான் எனக்கு பசி தீர்ந்தது, அதனால நான் அதுக்கு தான் காசு கொடுப்பேன்னு அத ஐஷாட்டியம் பண்ணான்னு சொல்லி ஒரு கதை உண்டு. இதுதான் சப்த வடை நியாயம். அதாவது திடீர்னு தோணித்துன்னு இல்ல, அவர் அவ்வளவு வருஷமா திருப்பி சொன்னதுனால ஏதோ அப்போ அது தோணித்து. அது அப்போ அது மூளையில ஒர்க் ஆச்சு. அப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம இவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, இவருக்கு சொல்றதுனால என்ன பிரயோஜனம், ஒண்ணுமே இல்லாம அவஸ்டுகத ப்ரொஃபசர் முருகனாரை பத்தி எப்படிலாம் அவர் முருகனாரை என்ஜாய் பண்ணார் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் போட்டோ பிரிண்ட் மாதிரி இதெல்லாம் படிக்க ஞாபகமும் வந்தது. இத சொன்னார் பாத்தியா நீ ப்ரொஃபசர் அப்படி. அப்படி தயாபரன்ற வார்த்தையை போடுற என் அறிவு ஆனந்தம் இப்படியெல்லாம் இருப்பவர் தற்பரானந்த ரமணமூர்த்தி தயாபர அளவு கடந்து தயையே சொரூபமாக இருப்பவர். அப்படிப்பட்டவர் நீங்க என்னை பரிந்து அருள் செய்து உங்களுடைய பாரம் திருப்பி முன்னாடி போய்க்கணும். இந்த அகவருக்கு பின்னாடி வரணும், முன்னாடி போகணும். இது அடிக்கடி நான் பண்ணிட்டு இருப்பேன், நீங்க கூட கவனிச்சிருக்கலாம். அடுத்து சொரூபமாம் உந்தாள் சுவை உணராது மறுவி கிடந்த வீண் மண்டுகம் ஆனேன். உங்களுடைய திருவடிகளிலே இவ்வளவு நாள் இருந்திருக்கேன், நான் உங்களை விட்டு பிரிந்தது என்பது மனோ கற்பனை. உலக வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு மனம் ஓடியது என்பதெல்லாம் மனோ கற்பனை. அப்படிலாம் இருந்து கடைசியில தெரிஞ்சுட்டேன், நான் உங்ககிட்ட இருந்து போவே இல்லை, உங்ககிட்ட தான் இருக்கேன், உங்களை விட்டு போக முடியாது, அத்தனையும் தெரிஞ்சுது. ஆனா உங்களை பற்றிய பெருமைகளே அறியாத ஒரு மண்டூகம்னா தவளை, தாமரை இலை அடியிலே இருக்கின்ற ஒரு தவளையை போல அந்த தாமரையுடைய வாசனை அதெல்லாம் ஏதாவது தெரியுமா அதுக்கு? அப்படி நான்
இருந்து விட்டேன். பிரார்த்தனை இதுகான். அதான் இவருக்கு பிரார்த்தனையை இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணி பகவானுக்கு என்னுடைய பிரார்த்தனை என்ன என்பதற்கு இவ்வளவு முஸ்திப்புகள்லாம் பண்ணி அது he has prepared the ground. இவ்வளோ நேரம் செஞ்சு இப்ப பகவானுக்கு இந்த பிரார்த்தனையை சொன்னா எடுபடும் அப்படின்றதுனால இப்ப பிரார்த்தனை இதுதான் என்று இப்பதான் பிரார்த்தனைக்கு வர அந்த பிரார்த்தனையை சொல்லி முடித்த பின்பு இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு அவருக்கு ஏற்படுறது. அதை முடிச்சுடுறாரு. அதோட அந்த பிரார்த்தனையோட நிறுத்திக்கிறார். அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அதுவும் ஏதோ சொல்லிக்கொண்டே வரோம், திடீர்னு போருமே, இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணும் தெரியலையே, ஒரு யூ கெட் ஸ்டக் அப். அப்ப முடிச்சுடுறது. இதுதான் அகவல். நீங்க அகவல்கள்லாம் படிக்கும் போது இது மாதிரி வள்ளலார் சாமிகள் அருட்பெருஞ்சோதி அகவல் பாடியிருக்க. என்னையும் பொருள் என எண்ணி என் உள்ளத்தே அன்னையும் அப்பனுமாகி வீட்டிருந்து தோன்றதெல்லாம் சொல்லிடுங்க. அன்னையும் அப்பனுமாகி வீட்டிருந்து சிறிதும் படியா வகை அழகில் பெறருளால் சிறுநெறி செல்லா திறனளித்தடியா துருநெறி உணர்ச்சி தந்தொழியூற புரிந்து சாகாவரத்தையும் தந்து மென்மே சாகா கல்வியின் தரமெல்லாம் உணர்த்தி சாகாவரத்தையும் தந்து மென்மேலும் அருள் நிலை ஏற்றினை அருளாமுது அறிவருளானு அறிவருள் அளித்தனை அருள் நிலை ஏற்றினை அருள்மொழி வருமரும் அருட்பெருஞ்சோதி வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெருஞ்சீர் அல்கலின் ரோங்கிய அருட்பெருஞ்சோதி அருளாமுதளித்தனை அருள் நிலை அறிவருள் அளித்த அறிவாமுதளித்தனை அருள் நிலை ஏற்றினை பொழிந்த பெரும் அருட்பெருஞ்சோதி போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. இந்த அருட்பெருஞ்சோதி அகவல் நீங்க எல்லாம் படிக்கணும். அற்புதமான ஒரு அகவல் அது. இப்படி மனசுக்கு தோன்றதெல்லாம் சொல்லிட்டே வர்றது. என்னையும் பொருளை நினைத்தீர்கள், எனக்கு அன்னையும் அப்பனும் ஆயினீர்கள், சிறுநெறி செல்லா திறனளித்து அழியா துருநெறி உணர்ச்சி தந்து ஒளிவுற புரிந்து, இப்படியெல்லாம் எனக்கு எல்லாம் செஞ்சீங்கன்றார் வள்ளலார். இப்படி இவர் இந்த பிரார்த்தனை இதுகான் அப்படின்றப்ப கூட இந்த பிரார்த்தனையை முடிச்சிடுவோன்னு அவருக்கு எண்ணம் இல்லை. பிரார்த்தனை செய்து முடிச்ச உடனே அது வருது, உடனே அதுவும் தன்னிச்சையா நடக்கிற பிரார்த்தனை இதுகான். இது என்ன பிரார்த்தனை? பெருமை, பெருமானே புனல்னு இருக்கு, புனல் இல்ல, அது புனன் இன்னு வரணும். புனன் மருட்டுன்னு புலன்களை மருட்டும்னு அர்த்தம். புனல்னா தண்ணீர்னு, அதுக்கு சம்பந்தமே இல்லை, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். புனன் மருட்டு, இந்த ஐம்புலன்களை மருட்டுகின்ற ஊரா. உரானாக்கா உரம், வலிமை. துணை, துணை இல்ல துணை, துணைனா வலிமை. தேராம், இந்த புலன்களை மருட்டுகின்ற வலிமை மிக்க, துணைனா வலிமை மிக்க, துணைனா விரைவாக அர்த்தம். சாரி, விரைவாக, ரொம்ப ஃபாஸ்டா. தேராம், அப்படி ஓடுகின்ற தேர். ஆக்சுவலா இதனால எதை அவர் மீன் பண்றாருன்னா, பேய் தேர்னு அர்த்தம். ஒரு பேயாட்டம் ஆடுறதுன்னு, அப்படி ஒரு ஆட்டம் ஆடுவா இல்லையா, வேணா பேயாட்டம் ஆடுறான்னு, அப்படி அந்த பேய் தேர் கட்டுக்கடங்காமல் அது எங்க போய் மோதி கீதி சுக்குநூறா உடஞ்சு போயிடுமோன்றாலும் எல்லாரும் பயப்படும்படியான ஒரு தேர், பேய் தேர். அது ஏன் பேய் தேர்னு சொல்றதுன்னா, அது சுக்குநூறா போய் உடஞ்சு விடும். அது ஏன் அதுக்கு வச்சாருன்னா, காணல் நீருக்கு வச்சா. மிரேஜ், மிராஜ், மிரேஜ்னு சொல்லு. இந்த காணல் நீர்
விழித்தால் சட்டன உடனே செதறி போகும். அதனால்தான் அது பேய்த்தேர். இந்த தமிழ் நினைச்சு பாருங்க. உணன் மருட்டு, என்னுடைய ஐம்புலன்களை மருட்டுகின்ற எது? அந்த காணல் நீர். தூரத்திலிருந்து பார்க்கும்போது தண்ணீர் இருக்கா மாதிரி இருக்கு. இந்த கண்ணால பார்க்கும்போது கண் என்கின்ற புலனை அது மருட்டுகின்றது. அந்த அறிவு மயக்கத்தினாலே அங்க தண்ணி இருக்குன்னு நினைச்சுன்னு கிட்ட போற ஒண்ணுமே இல்லை. அது எப்படிப்பட்டது என்றால் வலிமை மிக்கது. அது தோன்றும் பொழுது அதுதான் சத்தியம் என்று நம்ப வைக்கின்றது. துணை, துணை, விரைவாக செல்வது, அழிந்து போவது. அது பேய்த்தே தேரான்ற வார்த்தையை போட்டதுனால இது பேய்த்தேர்னு சொல்லி இந்த அர்த்தங்களை நம்மால் ஊகிக்க முடிகின்றது. இல்லைன்னா இதுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது என்ன? அது பேய்த்தேர் அப்படின்னா உருவெளி உலகின். இப்போ கனவுல காண்பது பொய் தோற்றம். கனவுல பகல் கனவுல சிலது நிஜமா தெரியும். பக்கத்துல ஒருத்தர் வந்து உக்காண்டு இருக்க மாதிரி தெரியும். பால் பிரண்டன் என்ன சொன்னாரு? பெரியவா சொல்றா, நீ போய் இவர்தான் கேட்டாரு. நான் இந்தியா ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டேன். இப்ப தென்னிந்தியாவுக்கு வந்திருக்கேன். இதான் இதுக்கு மேல ஒரு பெரிய ஒரு ஞானிய பார்ப்பேன்ற நம்பிக்கை இல்ல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. அவர் கூட ஒருத்தர் வந்து அவர் அழைச்சின்னு போற வெங்கட்ரமணின்றவர் தான் அந்த பால் பிரண்டனை மகா பெரியவா கிட்ட அழைச்சின்னு போறாரு. அவர் சொல்றாரு, இவரு இப்ப வெங்கட்ரமணி ஃப்ரெண்டு சொல்றாரு, நீங்க பெரிய ஞானின்னு சொல்றாரு. நீங்க என்ன சிஷ்யனா எடுத்துட்டு எனக்கு ஞானத்தை கொடுக்கணும்னு கேட்கிறாரு. அப்ப பெரியவா சொல்றா, ஐ ஆம் a head of an institution. அது பால் பிரண்டன் எழுதுற வார்த்தையை அப்படியே சொல்றேன். I can't afford to entertain personal attendants, disciples. ஒரு இண்டிவிஜுவலா ஒருத்தர் ஒரு சிஷ்யனா நான் ஒரு மடத்துக்கு அதிபதி. அதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஐ கேன் டெல் யூ ஒன் திங். திருவண்ணாமலைக்கு போ. அங்க ரமண இன்னொருத்தர் 2 பேர் இருக்கா. காசியில ஒருத்தர் இருக்கார். அவர் மிலேச்சர்களை பார்க்க மாட்டார். அவரை அணுகுவதும் கஷ்டம். அவரை போய் தேடி கண்டுபிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆனா திருவண்ணாமலையில திறந்த வெளியாக எப்ப போனாலும் அணுகப்படக்கூடியவராக, எளிமையின் ஸ்வரூபமாக ரமண மகரிஷிகள் இருக்கார். அவர்கிட்ட நீ போனா நீ விரும்பியது கிடைக்கும் அப்படின்னு அவர் அருள் பாதிக்கிறார். பெரியவாள்லாம் அருள் தான் பாதிப்பா. அவர்கிட்ட வந்து நிறைய பேர் எதிரியே கேட்டிருக்கா. எனக்கு ஒண்ணு கல்யாணம் ஆகும். ஆகும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுவார். உடனே அவ என்ன கேட்பா, என்னைக்கு ஆகும், எந்த மாசம் ஆகும். அவர் கூட ஸ்ரீகண்டன் ஒத்துக்கும். அவர் சொல்லுவார், பெரியப்பா வாங்க வெளியில வாங்கட்டு. பெரியவா ஜோசியெல்லாம் சொல்ல மாட்டா. நீங்க ஏதோ ஆசைப்படுறீங்க, அதுக்கு அனுகிரகம் பண்ணுவா. பெரியவா அனுகிரகத்துல உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். இது கல்யாணத்தை முடிச்சுட்டு நீங்களே பொண்ணு மாப்பிள்ளையோட வந்து பாப்பீங்க பாருங்க. அதே மாதிரி நடந்தும் இருக்கு. ஆகவே பெரியவா ஒரு அனுகிரகம் பண்ற. அந்த அனுகிரகத்தினால தான் பகவானுடைய பெருமையை அவரால உணர முடிந்தது. இங்க வந்து 15 நாள் பகவான் கூட இருந்துட்டு திருப்பி மறுபடியும் பெரியவா கிட்ட போய் சொல்ற. Our people in the West don't have even an iota of this bhakti, devotion or this metaphysics in their blood. ஆனா இங்க இந்தியால ஆத்ம ஞானம் அடையறாளோ இல்லையோ எல்லாருக்கும் அந்த தெய்வ பக்தின்றது தன்னிச்சையாகவே இயற்கையா இருக்கு. இதுலலாம் நம்பிக்கை இருக்கு. இது மாதிரி நான் எங்க நாட்டுல எல்லாம் பார்த்ததே இல்லை. அறிவுபூர்வமா எனக்கு கடவுள் இருக்கிறார் என்பதை நிரூபித்து கொடுத்தவர் ரமண மகரிஷி. Is Maharishi who had made me realize, intellectually understand and convinced me that God is. அப்போ மகா பெரியவா சொன்னாலாம், ரமண மகரிஷிகள் மகா சமுத்திரம், நாங்கள்லாம் அருவிகள் தான். இது அவர் எழுதுறார் புக்ல. Faithfully he goes back to Ramana Maharishi and he reports it. அவர் சொல்றாரு,
அருவின்றாரு, அதுக்கு என்னன்னு அர்த்தம் பார்த்தேன். நீங்க மகா சமுத்திரமா? அவர் அருவி தானே. ரிவர்னா நதி, நதியிலிருந்து பிரிவது அருவி. கிளை நதி, அதிலிருந்து பிரிவது சின்னது அருவி. நதியிலிருந்து பிரிவது, ரிவர்ல இருந்து பிரியறது புரூக், அதிலிருந்து பிரிவது புரூக்லெட்ஸ். அந்த புரூக்லெட், அந்த புரூக்லெட் தான் நானுன்னு சொல்றாரு அவரு. அப்போ பகவான் சொன்னாராம் சிரிச்சுண்டு, அவரு அடக்கத்துல அப்படி சொல்லிக்கிறாரு அப்படின்னாராம். He never denied that. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நான் ஒன்றும் சமுத்திரம் கிடையாது அப்படி சொல்லிக்கல. சமுத்திரம் என்பது உண்மை, ஆனா மகாபெரிவான சமுத்திரம்ன்றது உண்மை. அவர் அப்படி, நான் சும்மா நாங்கெல்லாம் ரொம்ப நாங்க எங்க பகவான் எங்கன்ட்டு அதெல்லாம் அப்படியே ஃபேஸ் வேல்யூல எடுத்துக்கூடாது அப்படின்னு சொன்னாராம். இதெல்லாம் அவரு ஆத்மார்த்தமா பகிர்ந்து கொண்டு ஏதோ ஜேர்னல் புக்ல எழுதல, இதெல்லாம் ஏதோ ஆசிரமத்து மவுண்டன் பாத்துலயோ இல்ல எதுலயோ எழுதினது படிச்ச ஞாபகம் எனக்கு. அப்படி இந்த பால் பிரண்டன் சொன்னது என்னன்னா, பாம்பேல திரும்பி போறதுக்கு போயிடுறார் சென்னையில இருந்து, பகவானை பார்க்கறதுக்கு டைம் இல்லைன்னு பெரியவா சொல்லியிருக்கா, இட்ஸ் ஆல் ரைட் அப்படி. அப்ப அந்த ஹோட்டல்ல தங்கி இருந்த ரூம்ல வெடிய காத்தால பார்த்தாக்கா மகா பெரியவா வரா உள்ள. உடனே அலறி வச்சு எழுந்து நமஸ்காரம் பண்ணி பண்ணா, வரவேற்று உட்கார வச்சா, நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு பண்ணிட்டு இருக்க, நான் திருவண்ணாமலைக்குன்னு போக சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் அதையும் எழுதுறாரு அவர், அது புக்ல எழுதியிருக்காரு. அப்படி அதனால நான் திருப்பி பாம்பேல இருந்து சென்னைக்கு வந்து திருவண்ணாமலை போனேன் அப்படின்னு. அப்படி ஐ வாஸ் ஃபோர்ஸ்டு. இதை போய் பெரியவா கிட்ட சொல்லியிருக்கா, பால் பிரண்டன் இந்த மாதிரி சொல்றாரு. நானாவது பாம்பே போனதாவது அவங்ககிட்ட பேசியிருந்தேன், அதெல்லாம் மனோ பிரமை அப்படின்ட்டார். இதுதான் பகல்ல நடக்கிற கனவு. இந்த பகல் கனவு ராத்திரில தூக்கத்துல பாக்குற கனவு எவ்வளவு நிஜமோ அதோட ஒரு 10 மடங்கு நிஜமா இருக்கும். ஏன்னா நனவுல நடக்கிறது. இதுதான் உருவெளி தோற்றம். அததான் இங்க உருவெளி உலகின்றார். இங்க உருவெளி உலகுனா இந்த உருவெளி தோற்றமாகிய உலகு, அதுக்கு ஒரு மெய்மை இல்லை, உண்மை இருப்பு உணர்வு இல்லை. உண்மை இருப்பு உணர்வு இல்லாதது இந்த உலகம். ஆனா பார்க்கறதுக்கு நிஜமா இருக்க மாதிரி இருக்கு. இதத்தான் அணிகள் தாம் பலவும்ன்ற இடத்துல பார்த்தோம். மூக்குத்தியும் ஒட்டியானமும் உண்மைதான், ஆனா அழிக்கிறதுன்னு அழிச்சு கொள்ளலாம். அது ஒண்ணு நிஜமான உருவம் இல்லை, அது தங்கத்து, அது பர்மனன்ட் உருவம் கிடையாது. அப்படித்தான் இந்த உலகம் நம் முன்னே காட்சி அளித்துக் கொண்டிருந்தாலும் பர்மனண்டான விஷயம் அல்ல. அது ஞானிகளுக்கு தெரியும். இதற்கு இந்த உலகத்தை தாங்கி அதற்கு ஆதாரமாக இருக்கின்ற பொன் ஆத்மா அந்த ஞானியின் கண்களிலே படுகின்றது, பொற்கொலனுக்கு தங்கம் படுவதை போல. அப்படி இந்த உருவெளி தோற்றம் என்பது பரமசத்தியமாக இருக்கு. அதனாலதான் அந்த உருவெளி தோற்றத்தை சொல்றதுக்காகத்தான் புனல் மருட்டு உரா துணை தேராம். அப்படிப்பட்ட உண்மை இருப்பு உணர்வு இல்லாத உருவெளி உலகின் திருதராஷ்டிரன், காந்தாரி, அவ குந்தி திடுக்கிட்டு போகிறார் தர்மபுத்திர. அவ 2 பேரும் நாங்க காட்டுல போய், பீமன் ரொம்ப கடினமான வார்த்தைகளை போய் ஏசுகின்றான் திருதராஷ்டிரன். பழசெல்லாம் அதனால யுத்தத்துல ஜெயிச்சாச்சு, தர்மருக்கு பட்டாபிஷேகம் பண்ணியாச்சு, யுத்தம் முடிஞ்சது, எல்லாம் ஆச்சு. திருதராஷ்டிரன் காந்தாரியும் தர்மபுத்திர இதுலதான் இருக்கா. அவளுக்கு தனியா அரண்மனை கட்டி கொடுத்து பழைய மாதிரியே அப்படியே தான் வச்சுக்கிறாரு. பெரியப்பான்னு ரொம்ப ஆசையா இருக்கார். 4 பேரும் ஆசையா இருக்கா. அந்த பீமன் மட்டும் எப்ப பார்த்தாலும் சுடுசொற்களே சொல்லி கொண்டிருக்கிறான். அவனுக்கு தாங்கல கோபம். அவன் ஏற்கனவே கோபக்காரன், அவனுக்கு அடக்க முடியல உணர்ச்சிகளை. இவர் வெறுத்து போய் ஒரு நாள், சரி இவாளெல்லாம் குறை சொல்லி பிரயோஜனம், அவன் சொல்றதுல நியாயம் இருக்கு, நான் தப்பு பண்ணிட்டேன், வெள்ள பாசத்தினால அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீங்க தான் மூல காரணம்ன்றான் பீமன்.
நீங்க மட்டும் ராஜாவா ஒரு சரியான முடிவு எடுத்திருந்தா இத்தனை பேரும் நாங்க உங்க 100 பிள்ளையும் இருந்திருப்பான், நாங்களும் இருந்திருப்போம், சௌக்கியமா இருந்திருப்போம். அப்படி குத்தி குத்தி காமிக்கும்போது அவரால தாங்க முடியல. தப்பு பண்ணிட்டாரு. பெரிய தப்பா பண்ணிட்டாரு. பிள்ள பாசம் கண்ண மறைச்சது. சரி காட்டுக்கு போறேன் நான். வானப்பிரஸ்தம் வாங்கிக்கிறது தானே அந்த காலத்துல வானப்பிரஸ்தம் இஸ் அ வேலிட் ஒன் ரீசன். தர்மபுத்திரன்னு ஒத்துக்கிறா. அவ காந்தாரி இவன் போது இவ 2 பேருக்கும் கண்ணு தெரியல. குந்தியும் கூட அவ துணிமணியோட புறப்பட்டா, ஏம்மா நீ ஏம்மா போணும்? அவள பாத்துக்கிறதுக்கு நான் போய் தான் ஆகணும். அவரு தீர்மானமா இருக்காரு போணும்னு. குந்தியும் மகா புத்திசாலி. இந்த இடத்துல இருந்தா பீமசேனன் இவர நிம்மதியா வைக்க மாட்டான்னு தெரியும். இதெல்லாம் வெளில சொல்லிக்க முடியாது. கூட போறா. அப்ப இவ காட்டுல எப்படி இருக்கான்னு தர்மபுத்திரரும் இவாளும் 1 மாசம் பொறுத்து போய் பாக்குறதுக்கு போறா. அப்ப வியாசர் வராரு அங்க. பித்ரு மகாத்மாவை இவர் பார்க்கிறார். அதெல்லாம் வேற. வியாச மகாமுனி வந்து அப்ப இவ இவ படைகளோட தானே போறா. எல்லாரும் சொல்றா, எங்க பந்துக்கள பார்க்கணும்னு ஆசையா இருக்குன்றா. சரி நான் பித்ருலோகத்திலேருந்து அவளெல்லாம் வரவழைக்கிறேன். அது அவ சொர்க்கலோகம் தான் வச்சுக்கோங்க. வரவழைக்கிறேன். அப்போ அந்த இரவுல விடியறதுக்கு அந்த இரவுல அவளதான் வரவழைக்கிறார். அப்போ ஒரு ஆஃபர் குடுக்குறார். யார் யாரு மனைவிமார்கள்லாம் போய் அவ கணவன்மார்களோட பேசுறா. கர்ணன் வந்து வந்த உடனே 5 பேரும் அவனுக்கு நமஸ்காரம் பண்றா. அவனும் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறான். இப்படியெல்லாம் ரொம்ப கொஞ்சி குழாவி ஆனந்தமா இருக்கா. அந்த ஒரு ராத்திரி. வியாச பகவானுடைய தபோபலத்தினால. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விடியும் பொழுது அவர்கள் எல்லாம் போறா. அப்போ அந்த ஆஃபர் குடுக்குறார். யார் யார் உங்களோட மனைவிமார்கள்லாம் கணவன்மார்களோட போனோம்னா, என்னுடைய தப்போபலத்துல உங்கள அனுப்பிச்சு வைக்கிறேன். போயிட்டு வாங்கன்றார். அவளும் போயிடுறா. விடியும் பொழுது அந்த நிலா தோற்ற காட்சிகள் அத்தனையும் நிஜமா அனுபவிச்சது உருவெளி காட்சியாக போய் முடிந்தன. அங்கேயும் அந்த உருவெளி தோற்றம்ன்றது அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்திருக்கு. இப்படி நிலா வெளிச்சத்தில் கண்ட காட்சிகள் எல்லாம் விடியும் போதும் மறைவதைப் போல. அதுக்கு இத ஒரு உதாரணமா சொல்லுவா. பாரதத்துல உறவினர்கள்லாம் அவள்லாம் கூட சேர்ந்து போயிட்டா. அப்புறம் மறுநாள் பார்த்தா யாரையும் காணோம். அவ காணோன்றதுனால தான் அப்படி ஒண்ணு நடந்ததுன்னு நம்ப முடியறதுன்றா. அப்படி இந்த உருவெளி தோற்றம் அவ்வளோ பவர்ஃபுல். அப்படி இருக்கின்ற இந்த இந்த உலகம் அவ்வளோ பவர்ஃபுல்லா தான் இருக்கு. யாரும் இல்லன்னு சொல்ல முடியும். அவ்வளோ பவர்ஃபுல் தான் உலகம். அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அது அது பகவான் கிட்ட வந்தா தான் புரியும். இது நீங்க ரெகுலரா ஒரு மெடிடேஷன் விஷ்ணு, மகாவிஷ்ணு, சிவபெருமான் நெனச்சுன்னு ஆர்கே மட்ல போய் உட்கார்ந்து அவ ஒரு கைடட் மெடிடேஷன்னுவா, ஜோதி மெடிடேஷன்னுவா, தியானத்துக்கு எவ்வளவோ வகையில எவ்வளவோ பேர் சொல்றா. அதெல்லாம் பண்ணிட்டு போயிடலாம். என்ன பொறுத்தவரைக்கும் அதெல்லாம் நானும் பண்ணது தான். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இந்த நான் பண்றத விட அது ரொம்ப ஈஸியா இது நான் யார் கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும். பண்றத பண்ணி பார்க்கும்பொழுது தான் அந்த கஷ்டம் புரியும். திருப்பி திருப்பி இந்த மனம் நம்மை விட்டு அந்த கட்டுக்கு அடங்காது. அத ஒரு கட்டுல கொண்டு வர்றதுன்றது அவ்வளவு சுலபம் இல்ல. டைரக்ட் அட்டாக் ஆன் த ஈகோ. அதனால தான் அறியாய் நினைக்க எளிதே அன்றோன்றார் முருகனார். அப்படி நமக்காக உருகி போகிறார். பரமஞானி நமக்காக இந்த பிரார்த்தனையை திருவருவிலே இயற்றி அருளி இருக்கிறார். அப்படி இந்த உருவெளி உலகின் விண்மை போலும் வெறும் கற்பு. விண்மைனா ஆகாசம். ஆகாசம் இங்கேருந்து பார்த்தா மேல ஏதோ பூமி மேல போத்துட்டு இருக்க மாதிரிதான் இருக்கு. ஆனா இருக்கோ அது இல்ல. அதுதான் விண்மை, பொய்மை. விண்மை போலும் குன்றாது வீரும் குதிரை தீர் செஞ்சுடர் முன் பொன்றாது பொய்ப்படுவோம் அத்தொல்லை இருட்குலம் போல் விண்மையாய் மோகம் வெறும் சொல்லளவாய் இனாத வெம்பாத பந்தம் என்றுமே இன்றி அனாதியே வீடு பேராக மிடுவோனே. அங்கே விண்மை போல் வெறும் சொல்லளவாய். அங்க அகந்தை என்பது விண்மை போல இருக்கு. ஆனா வெறும் சொல்லளவாய் இருக்கு. இப்ப இந்த உலகம் நமக்கு உண்மையா இருக்கு. அப்ப ஆன்மா உண்மையா எடுத்துதான் இந்த உலகம், அகந்தை இதெல்லாம் சொல்லளவிலே போய் முடிகின்றன. அப்படி ரமண புராணம். ஆசை இருக்கு. ரமண புராணம் பெருசா பண்ணணும்னு இருக்கு. அது ரொம்ப அற்புதமான ஒரு கிரந்தம்.
அப்படி விண்மை போலும் அவ்வெறும் கற்பனை அற உண்மை சேர் உன்னருள் ஒளி நாடுற்றேற்கு. அந்த விண்மை போல பொய்மையாகிய அந்த வெறும் கற்பனையாகிய அந்த உருவெளி தோற்றமாகிய இந்த உலகமும் அகந்தையும் அற்றுப்போக அற முழுமையாக என்னை விட்டு நீங்க உண்மை சேர் உன்னருள் ஒளிர ஒளி நாடுற்றேற்கு. உண்மையே சுபாவமாக இயல்பாக இருக்கின்ற அந்த ஆத்ம வஸ்துன்னு வச்சு உள்ளதுன்னு வச்சுக்கலாமே, அது இன்னும் பெட்டர். அப்படி இருக்கிற பகவான் வச்சுக்கலாம், அது இன்னும் பெட்டர். அப்படி உன்னுடைய அருள் என் உள்ளத்திலே அந்த ஒளி நாடுற்றேற்கு, அதை நான் விரும்பி உங்களிடத்திலே வந்திருக்கிறேன். அப்படி வந்தவனுக்கு எவ்வது நோக்கினும் அவ்வதன் ஊடு நின் செவ்விய சொரூப திறம் துலங்குறவே. எவ்வது நோக்கினும் நான் இப்ப எங்க பார்த்தாலும் இதுதானப்பா என்னுடைய பிரார்த்தனை. நான் எத்த பார்த்தாலும் அவ்வதன் ஊடு அதன் ஊடு அவற்றிலெல்லாம் நின் செவ்விய சொரூபத்திரம் உங்களுடைய செம்மையான செவ்வியன செம்மை செம்மையான சொரூபத்திரம் ஆன்ம சொரூபத்திரம் துலங்குறவே. உங்களுடைய காட்சியே உங்களுடைய ஆன்ம காட்சியே எனக்கு எல்லாம் எத்த பார்த்தாலும் எனக்கு தெரியட்டும். உன்னிடத்தில் பஞ்சரத்னத்துடைய பாட்டுக்கு அதனுடைய விரிவாக்கம் தான் இந்த திருவாகவர். இதுதான் பிரார்த்தனை. அங்கே முடிந்த அனுபவமாக பகவான் சொல்றார். இங்கே அந்த அனுபவம் வேண்டும் என்று துலங்குறவே என் உள்ளத்தில் அப்படி வரட்டுமே அப்படின்னு இங்கே முருகரார் நமக்காக வேண்டுகிறார். உன்னிடத்தில் ஒப்புவித்த உள்ளத்தால் உங்களிடத்துல ஒப்புவித்து விட்ட உள்ளத்தினாலே அப்ப உள்ளம் இல்லை. படிச்சுட்டா அப்புறம் நம்ம கிட்ட என்ன இருக்கு? இல்ல. ஆனா உள்ளத்தால் ஒரு சிம்பாலிக்கலா எம்பரிக்கலா உன்னிடத்தில் ஒப்புவித்த உள்ளத்தால் எப்பொழுதும் எல்லாமும் முன்னுருவாய் அந்நியமில் அன்பு செய்யும் அன்னோன் அருணாச்சலா வெல்கும். எதை பார்த்தாலும் உங்களிடத்திலே இந்த மனதை அகந்த மனதை ஒப்புவிட்ட பிறகு எதை பார்த்தாலும் முன்னுருவாய் அந்நியம் இல். அதைத்தான் இங்கே வேண்டிக் கொள்கிறார். அவன் அருணாச்சலா அப்படி பார்ப்பவன் தான் ஆத்ம ஞானத்தை அடைந்தவனுக்கு அந்நியம் இல்லை. எத்தா பார்த்தாலும் உங்களுடைய சொரூபமே தோன்றுகின்றது. அதனால மனித வாழ்க்கை என்ற பயணத்திலே உண்மையாக வெற்றி பெற்றவன் அவன்தான். அருணாச்சலா வெல்கும் இன்புருவாம் உன்னிலாழ்ந்தே. அவன் எப்படி வெற்றி பெறுகிறான் என்றால் உங்களுடைய இன்புருவாம் உன்னிலாழ்ந்தே அந்த ஆன்ம பேரின்பமாகவே இருக்கின்ற உங்களுடைய அந்த பேரின்பக் கடலிலே மூழ்கி இன்புருவாம் உன்னில் ஆழ்ந்தே அவன் அந்த வெற்றியை அனுபவிக்கிறான். அதைத்தான் இங்கே வேண்டிக் கொள்ளுகிறார். இப்படி இத சொன்ன அப்புறம் அதுக்கு மேல என்ன வேண்டிக்கிறதுக்கு இருக்கு? எனக்கு அந்நியம் தெரியக்கூடாது. எதை பார்த்தாலும் உங்களா தெரியணும். உங்களோட ஒன்று கலக்க வேண்டும். எல்லா விதமான கோரிக்கைகளையும் ஒரு சேர இந்த ஒரு பிரார்த்தனையிலே அவர் வைத்து விடுகிறார். பிரார்த்தனைக்கு ஒரு எல்லை இந்த பிரார்த்தனை திருராகவர். தமிழ் தரத்திற்கு ஒரு எல்லை இந்த பிரார்த்தனை திருராகவர். இதை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி படிச்சு மனசுல வாங்கிட்டோம்னா அது நம்மள பியூரிஃபை பண்ற மாதிரி ஒரு பெரிய விஷயம் வேற இல்லை. இதை நாம் எல்லோரும் செய்யணும். இதை ஒரு முறைக்கு 2 முறை படிப்பது, இந்த ரெக்கார்டிங்ஸை கேட்கறது, இதெல்லாம் மனதை அமைதிப்படுத்தும், நமக்கு உள்வொளி பெருக்கும், நம்மை பரிசுத்தமாக்கும், நம்முடைய இந்த பிறவி பயனை கொடுக்கும். இப்படிப்பட்ட மிக சக்தி வாய்ந்த அகவல் இந்த பிரார்த்தனை திருஅகவல் என்று சொல்லி, இப்ப நீங்க எல்லாரும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு கவிதையை எழுத முடியாது. இப்படி ஒரு சொல்லழகும் பொருளழகும் அந்த வேதாந்த பொருளழகும் இப்படி ஒரு சேர பக்தியும் ஞானமும் ஒன்றை ஒன்று போட்டியிட்டு இந்த முருகனார் பாடல்களிலே தோல்வி இருக்கின்றது. பக்தி தான் ஜெயித்ததுன்னு கிடையாது, ஞானம் தான் ஜெயித்ததுன்னு கிடையாது, அல்லது ஒன்றை ஒன்று வெற்றி பெறுகின்றன சொன்னாலும் தப்பு கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் முருகனார் என்று சொல்லி அந்த முருகனார் என்னும் அந்த மகோன்னதம் அதை நமக்கு அருளியவர் பகவான் என்று சொல்லி
இன்றைக்கு இந்த பிரார்த்தனை திருஅகவலை உங்கள் எல்லோருக்கும் சொல்லியதினாலே நான் தன்யனானேன். அகம் தன்யோஸ்மி, அகம் தன்யோஸ்மி, அகம் தன்யோஸ்மி என்று சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி, நமஸ்காரம். நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ 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 ரமணாய, நமோ ரமணாய, நமோ ரமணாய, நமோ நமோ. सर्वे जना सुखिनो भवन्तु, लोका समस्ता सुखिनो भवन्तु, सर्वसन्मङ्गलानि भवन्तु. ओम शांति शांति शांति. हरि ओम तत्सत्, हरि ओम तत्सत्, हरि ओम तत्सत्.